கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்பது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு சத்தியமாக இருக்கிறது. இதிலே இந்த வசனத்திலே இந்த நிகழ்ச்சியிலே மறைந்திருக்கிறதான தேவனுடைய ரகசியங்களை சத்தியங்களை வெளிப்படுத்தி தரும்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே இந்த செய்தியை கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இது ரட்சிப்பின் ஒரு அடையாளமாக இருக்கிறதுனால கானான் தேசத்துக்கு போனவர்கள் திரும்பி எகிப்துக்கு வரவும் கூடாது என்ற அந்த சத்தியமும் எங்களுக்கு வேதத்தில் உண்டு. இந்த எகிப்தியர் பின்தொடர்ந்து வந்த எல்லா எகிப்தியரும் அழிந்து போனார்கள். ஆனால் அந்த எகிப்தியரை நாங்கள் தேடி போகக்கூடாது என்பதுதான் இதிலே நீர் சொல்லியிருக்கிறதான ரகசியம், சத்தியம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எகிப்து என்பது பாவ வீடு, அடிமைத்தனத்தின் வீடு. பார்வோன் என்பவன் அந்த எகிப்தின் ராஜாவாக இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் அங்கே அடிமைகளாக இருந்தார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்த செய்தியாக இருக்கிறது. 400 வருடங்கள் முடிந்த அன்றே அணி அணியாக தேசத்தை விட்டு கானானுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த அடிமைத்தனத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்கிற செய்தி இதுதான். ஒரு காலத்தை தேவன் நமக்கு குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலம், அடிமைத்தனத்தின் நுகம் முறிக்கப்படும் அந்த காலம் வரும் பொழுது தேவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். இப்படியாக இவர்கள் விடுவிக்கப்பட்ட பொழுது பார்வோனுடைய மனதும் அவனுடைய சேவகர்களுடைய மனதும் கடினப்பட்டது. இவர்களை நமக்கு அடிமைகளாக வேலை செய்யாமல் இருக்கும்படியாக, இவர்களை விடுதலையோடு போகும்படியாக நாம் அனுப்பிவிட்டோமே என்று சொல்லி அவர்கள் இருதயம் கடினப்படும்படியாக தேவன் கிரியை செய்தார். ஏனென்றால் எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை இத்தனை வருடங்கள் பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் அடிமைத்தனத்துக்கும் உட்படுத்தினார்கள். அதற்குரிய தண்டனையை அவர்கள் அடையும்படியாக அவருடைய இருதயம் கடினப்பட்டு பின்தொடர்ந்து போனது. இந்த எகிப்தியருடைய ஆவி பின்தொடர்ந்து நம்மை அடிமைப்படுத்தி மீண்டுமாக நம்மை கஷ்டப்படுத்தும்படியான ஒரு ஆவி. அப்பொழுதுதான் கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டீர்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை பார்த்து சொன்னா, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ரட்சிப்பின் 7 அனுபவங்களிலே ஒன்று இந்த நதியிலே மூழ்குவது. அது ஞானஸ்நான சத்தியமாக இருக்கிறது. இந்த செங்கடலை கடப்பது என்பது ஞானஸ்நான சத்தியம். இப்படி ஞானஸ்நானத்திற்கு பிறகு இந்த கடலிலே நடந்து இவர்கள் போனது, இஸ்ரவேலர்கள் கடலிலே நடந்து கடலை கடந்து போனது
எகிப்தின் பாவ வீட்டிலே இருந்து கானானாகிய பரம எருசலேமை நோக்கி நாம் செல்லுகின்ற அந்த பிரயாணத்தில மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், தெய்வீக சுகம், வேறுபாட்டின் ஜீவியம், பூரணமாக்கப்படுதல் அல்லது பூரண பரிசுத்தமாக்கப்படுதல், சரீர மீட்பு என்று 7 ரட்சிப்பின் படிகள் இருக்கிறது அல்லவா? அதிலே ஒன்றுதான் இந்த ரட்சிப்பு. இப்படி ஜனங்கள் இந்த செங்கடல் என்ற அந்த ஒரு சத்தியத்துக்குள்ளே நடந்து வரும்பொழுது, பாவம் என்ற எகிப்தியர்கள் பின்தொடர்ந்து வருவது உண்டு. இந்த எகிப்தியர் எப்படி செங்கடலிலே அமிழ்ந்து போனார்களோ, அப்படி நம்முடைய பாவமெல்லாம் அமிழ்ந்துதான் போனது. ஆனால் எகிப்தியர் அழிந்து போனார்கள். ஆனால் எகிப்தியரிடத்திலே அந்த கிரியை செய்து கொண்டிருந்ததான அந்த ஆவி அழிந்து போகவில்லை. இதுதான் இதிலே மறைந்திருக்கிற மிகப்பெரிய சத்தியம். பெரும்பாலும் ஞானஸ்நானத்திற்கு பிறகு எகிப்தியர் இன்று கண்ட இந்த எகிப்தியரை இனி காண்பதில்லை என்ற அந்த வசனத்தை வைத்துக்கொண்டு ஜனங்கள் அப்படியே இருந்து விடுவார்கள். ஆனால் எகிப்தியர் எல்லாம் அழிந்து போனாலும் எகிப்தியரிடத்திலே கிரியை செய்து கொண்டிருந்த பல ஆவிகள் நம்மை பின்தொடர்ந்து வரும். அதை நாம் கவனமாக மேற்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த செய்தியினுடைய அடிப்படையான சாராம்சமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்றால் இதனுடைய பொருள் என்ன? எழுத்தின் பிரகாரமாக இனி நீங்கள் எகிப்துக்குள்ளே நீங்கள் வருகிறது இல்லை. ஆவிக்குரிய காரியம் என்று சொன்னால் இந்த எகிப்து என்பது பாவ வீடு, பின்மாற்றம் என்கின்றதான அந்த நிலைமைக்குள்ளே வருகிறதில்லை. ஏனென்றால் எகிப்திலே விக்கிரக ஆராதனை உண்டு, வேசித்தனம் உண்டு, பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் எப்பொழுது தேவன் ஜனங்களை விடுவித்தாரோ, ரட்சிப்பை தந்தாரோ, எகிப்தை நினைத்தார்கள். அந்த கானான் தேசத்துக்கு போகிற வழியிலே வனாந்திரத்திலே எகிப்தை நினைத்து ஜனங்கள் புலம்பினார்கள். எங்களுக்கு கிரயமில்லாமல் கிடைத்த வெள்ளரிக்காய்களையும், வெள்ளை பூண்டுகளையும், வெங்காயங்களையும், மச்சங்களையும் நினைக்கிறோம். இங்கே இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார். அப்பொழுது எகிப்தை நீங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது, எகிப்தை நினைக்கும் பொழுது, முறுமுறுக்கிற பொழுது கர்த்தருக்கு அது அருவருப்பாக இருந்தது. அதனால் அவர் தண்டித்தார். அது மட்டுமல்ல, எகிப்தை அவர் வாதித்தார், எகிப்தை அழித்தார், எகிப்தை குறுகி போக பண்ணினார், எகிப்தை சிறுமைப்படுத்தினார், எகிப்தினுடைய வளங்களை எல்லாம் குன்றி போகும்படியாக செய்தார். 40 வருடங்கள் எகிப்து வனாந்தரமாக இருந்தது. எகிப்திலே இருந்த ஜனங்களை எல்லாம் சிதறடித்தார். எகிப்து ஜனங்கள் பார்வோன் ஆகியோர் ஜனங்களை துன்பப்படுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருந்ததுனால, அது பெரிய தேசமாக இருந்ததுனாலே தான் அப்படி இருந்தது. அதனாலே நான் அதை குறுகி போக பண்ணுவேன் என்று சொல்லி, இன்றைக்கு இந்த தேசம் மிகச்சிறிய அற்ப தேசமாக இருக்கிறது. தேசத்தின் செழிப்பெல்லாம் போய்விட்டது. ஒரு சிறிய தேசமாக இருக்கிறது. எல்லாம் பாலைவனமாக மாறிப்போனது. தன்னுடைய ஜனங்களை ஒடுக்கினதற்காக கர்த்தர் அப்படி நீதி செலுத்தினார். எகிப்தின் தேவர்கள் மீதும் நீதி செலுத்தினார் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். இப்படி இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த எகிப்தரை இனி நீங்கள் காண மாட்டீர்கள் என்றால் மீண்டும் நீங்க வருகிறதில்லை. மீண்டும் இஸ்ரவேலர்கள் எகிப்துக்குள்ளே வர வேண்டாம், போகாதீர்கள் என்றுதான் இதனுடைய பொருள். அது மட்டுமல்ல, இந்த எகிப்துக்குள்ளே பஞ்சம் வந்த பொழுது ஈசாக்கை கூட தேவன் சொன்னார், நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நீ இங்கேயே நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திலேயே இரு என்று சொன்னார். ஆனால் வாக்குத்தத்தத்தின் குமாரனாகிய அவனை அனுப்பாமல் அதற்கு பிறகு அந்த சந்ததியை அனுப்பினார். அந்த சந்ததி சில கானான் தேசத்துக்கு போய் அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் வாழ்வதற்கு முன்னதாக சில படிப்பினைகளை அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் சென்றார்கள். அது மட்டுமல்ல,
அவர்கள் அடிமைகளாக விற்கப்படுவதற்கு அல்லது அடிமைகளாக போவதற்கு காரணம், ஆபிரகாம் பலி செலுத்தினதிலே இருந்த ஒரு குறைபாடு. அவன் என்ன செய்தான்? பறவைகளை, பட்சிகளை துண்டிக்காமல் விட்டுவிட்டான். அதனாலே அந்த பலி அங்கீகரிக்கப்படவில்லை. அங்கே அவனுக்கு ஒரு கனநித்திரையின் ஆவி இருள் சூழ்ந்து கொண்டது என்றெல்லாம் நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். அப்பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார், எமோரியருடைய அக்கிரமம் நிறைவாகவில்லை, அதனாலே 400 வருடங்களுக்கு பிறகு நான் உங்களை விடுவிப்பேன் என்றெல்லாம் ஏற்கனவே சொன்னார். அதே போல ஒரு ராஜாக்களுக்கென்று ஒரு கட்டளையும் கொடுத்திருக்கிறார். எகிப்திற்கு குதிரைகளை வாங்க போக வேண்டாம். ராஜாவானவன் எகிப்திற்கு குதிரைகளை வாங்க போக வேண்டாம். இப்படி பல எகிப்துக்கு திரும்பி போகக்கூடாதபடிக்கு பல கட்டளைகளை கொடுத்திருந்தாலும், எகிப்தியருடைய ஆவி ஜனங்களை இன்று வரைக்கும் கூட இந்த எகிப்தியருடைய ஆவி இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மையும் கூட பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கலாம். எகிப்தியர் எல்லாம் அந்த பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர் எல்லாம் மாண்டு போனார்கள். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்ந்து போனார்கள். அதெல்லாம் சத்தியம்தான். ஆனால் அவர்களிடத்திலே கிரியை செய்து கொண்டிருந்ததான ஆவி இன்றைக்கும் நமக்கு விரோதமாக வந்தது. இந்த ஆவிகள் என்னவென்று சொன்னால், யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரரை குறித்து இந்த எகிப்தியர் எரிச்சல் அடைந்தார்கள். ஏனென்றால் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாக இஸ்ரவேலர்கள் பெருகினார்கள். இந்த எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள் என்று சொன்னதற்கு காரணம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்றைக்கும் கூட இந்த எகிப்தின் ஆவி நமக்கு விரோதமாக கிரியை செய்யும் பொழுது, கர்த்தர் நமக்கு துணையாக நின்று அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினால் மட்டுமே நாம் இந்த எகிப்தின் ஆவிகளை, பின்மாற்றத்தின் ஆவிகளை, விக்கிரக ஆராதனையின் ஆவிகளை, வேசித்தனத்தின் ஆவிகளை மேற்கொள்ள முடியும். அப்படியானால் நாம் நல்ல ஆவிக்குரியவர்களாக கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகளை கைக்கொண்டு வர வேண்டும். இந்த இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் அல்லவா? இப்படி நம் மீது எரிச்சல் அடைவார்கள். எகிப்தியர் மரித்து போனாலும் எகிப்தியரிடத்திலே கிரியை செய்ததான இந்த பொறாமையின் ஆவி நமக்கு விரோதமாக கிரியை செய்யும். அதே போல இஸ்ரவேல் புத்திரர் கொடுமையாய் எகிப்தியர் வேலை வாங்கினார்கள். அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள், கொடுமையாய் நடத்தினார்கள். எகிப்தியர் இஸ்ரவேலரை ஒடுக்கி, சிறுமைப்படுத்தி கடினமான வேலையை சுமத்தினார்கள். ஆனால் அந்த எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி, நான் உங்களை விடுவித்து அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி, ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன். எகிப்தியர் உங்கள் மேல் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் என்று யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6, 7 போன்ற வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி இன்றைக்கும் எகிப்தியரை போல நம்மை அடிமையாக்க வேண்டும், நம்மை கொடுமையாய் வேலை வாங்க வேண்டும், நம்முடைய ஜீவனை கசப்பாக்க வேண்டும் என்று சில ஆவிகள், சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக கிரியை செய்யலாம். ஆனால் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது இந்த ஆவிகள் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. நம்மை பின்தொடர்ந்து இந்த ஆவிகள் வந்தாலும் நம்மை அடிமைப்படுத்திவிட முடியாது. ஆனால் நாம் தேவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவருடைய கட்டளைகள், நியமங்களை எல்லாம் கை கொள்ளும் பொழுதுதான் இதெல்லாம் நமக்கு நடக்கும். இல்லை என்றால் இந்த ஆவிகள் நம்மை வந்து பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடிய அந்த பொல்லாத வல்லமைகளாக இவைகள் இருக்கும். விக்கிரக ஆராதனை ஆகிய கன்றுக்குட்டியை சேவிக்கும்படியாக செய்யும். இப்படி நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த
வசனத்தை தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தி இருக்கக்கூடும். அடுத்து, இந்த வருடம் நான் யெகோவா என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறபடினால, அதை சார்ந்த சில செய்திகளை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அடுத்தபடியாக, எகிப்தியர் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேலரை சுமை சுமக்கிற வேலையினாலே ஒடுக்கும்படிக்கு விசாரணைக்காரரை வைத்தார்கள் என்று யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி நம்மேலே விசாரணைக்காரர்கள் அலுவலகத்தில் நாம் வேலை செய்தாலும் கூட, நமக்கு மேலாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் நாம் மிகுந்த தெய்வீகமாக இருக்கிறோம் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்தால் நம்மை அதிகமாக துன்புறுத்தக்கூடும். நமக்கு விரோதமாக பலவிதமான சுமைகளை சுமத்தக்கூடும். ஆனால் நாம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய கட்டளைகளை சரியான விதத்தில் கை கொண்டு நடக்கும் பொழுது இந்த ஆவிகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அன்றைக்கு யுத்தம் பண்ணின தேவன் அதோடு விட்டு விடுகிறதில்லை. கடைசி வரைக்கும் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார். அடுத்து, யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, எகிப்தியர் மேலும் அந்த மந்திரவாதிகள் மேலும் கொப்புளங்கள் உண்டானது. இந்த கொப்புளங்கள் நிமித்தமாக மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது என்று யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இந்த எகிப்தியரை பற்றி பார்க்கிறோம். இந்த மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள் போன்றவைகள் எதுவுமே நமக்கு விரோதமாக நிற்காது. ஏனென்றால் இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. இந்த வருடத்திலே தானே எந்தெந்த குடும்பங்களிலே மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், கட்டுகள், அடிமைத்தனங்கள் எது இருந்தாலும் அந்த மந்திரவாதிகள் அங்கே நிற்க முடியாது. இங்கே மோசே என்று சொல்லும் பொழுது, அன்றைக்கு மோசே நடத்தினார், இன்றைக்கு நம்மை பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக இந்த பொல்லாத வல்லமைகள் ஒன்று செய்துவிட முடியாது. எல்லாம் அழிந்து போகும். அந்த மந்திரவாதிகள் மீது கொப்பளங்கள் உண்டானது போல, யார் நமக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்திருக்கிறார்களோ, யார் நமக்கு விரோதமாக பில்லி சூன்யத்தின் கட்டுகளை வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் மேலே அந்த ஆக்கினை அப்படியே திரும்பி போகும். இது நிச்சயம். ஏனென்றால் சூளையின் சாம்பலை அள்ளி மோசே போட்ட பொழுது அது எரிபந்தமான கொப்பளங்கள் உண்டானது. இப்படி எரிபந்தமான கொப்பளங்கள் உண்டான பொழுது மந்திரவாதிகளுக்கு ஒன்றும் நடக்காது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக ஒன்றுதான். அப்படி நமக்கு விரோதமாக கிரி செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த வருடத்திலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகை மட்டும் நமக்கு விரோதமாக செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது அவர்களை தண்டிக்கும். அவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போவார்கள். தேவனுக்கு முன்பாக நிற்காமல் ஓடி போவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இந்த எகிப்தியரை பற்றி சொல்லப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் வழியாக நடந்து போனார்கள். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு பதிலாக நின்றது. அதுபோல இந்த நமக்கு ஆதரவாக இரண்டு புறமும் ஜலம் நடந்து போகும்படியாக பதிலாக அவர்களுக்கு நின்றது போல, நமக்கு இந்த ஜலம் என்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மதிலாக நிற்பார். நம்மை பாதுகாக்கும்படியாக, நாம் நடந்து போகும்படியாக, நம்மை வழிநடத்தும்படியாக அக்னி ஸ்தம்பத்தோட மேக ஸ்தம்பத்தோடு நம்மோடு கூட வருவார். ஆனால் நம்மை பின்தொடர்ந்து வருகிறதான இந்த பார்வோனுடைய சேனை, எகிப்தியருடைய சேனைக்கு என்ன நடக்கும்? ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும்
சமுத்திரத்திலே பிரவேசித்திருந்த பார்வனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை என்று யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த எகிப்தியர் துணிகரமான ஆவியுடைய மனிதர்கள். அதனால இந்த எகிப்தின் ஆவி கூட துணிகரமாய் நம்மை தொடர்ந்து நமக்கு தொல்லை கொடுக்க நம்மை பின்பற்றி வரும். நமக்கு விரோதமாக கிரியை செய்ய வரும். நம்மை அடிமைப்படுத்த வரும். நம்மை மீண்டுமாக கொண்டு போய் அடிமைத்தனத்தில் வைக்கும்படியாக தொடர்ந்து வரும். ஆனால் என்ன நடக்கும்? எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதுனால, விசுவாசத்தினாலே இஸ்ரவேலர் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தலையை கடந்து போவது போல கடந்து போனார். ஆனால் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லும் பொழுது, அப்படியே எகிப்தியர் எல்லாம் அமிழ்ந்து போவார்கள். அடுத்து இந்த எகிப்தியர் மனமேட்டிமையுடையவர்கள். காரணம், எகிப்தியர் எபிரேயரோடு சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது அவர்களுக்கு அருவருப்பாக இருக்கும். அதனாலே யோசேப்பை காணும்படியாக அவனுடைய சகோதரர்கள் இஸ்ரவேலர்கள் வந்த பொழுது, யோசேப்புக்கு தனியாகவும் அவர்களுக்கு தனியாகவும் எகிப்தியருக்கு தனியாகவும் வைத்தார்கள் என்று ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, எகிப்தியருக்கு ஆடு மாடுகளை மேய்க்கிற இந்த எபிரேயர்கள் இவர்கள் எல்லாம் அருவருப்பானவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் யோசேப்பு சொன்னா பார்வோனை பார்த்து, நீங்கள் பேசும்பொழுது கோசேன் நாட்டிலே நீங்கள் குடியிருக்கும்படி நாங்கள் மேய்ப்பர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுங்க. மேய்ப்பர்கள் எகிப்திற்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்று சொன்னதாக ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏன் அவன் அப்படி சொன்னான் என்றால், கோசேன் நாடு ஆடு மாடுகள் வளர்க்கக்கூடிய அளவுக்கு நிறைய புல்வெளிகள் உள்ள இடம். அது மட்டுமல்ல, அவன் பொய் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் மேய்ப்பர்கள் என்றால் அருவருப்பாக எகிப்தியர் நினைத்தாலும் கூட அவன் உண்மையை சொன்னான். நாங்கள் மேய்ப்பர்கள் தான் என்று அவன் சொன்னான். இப்படி இந்த ஆவி எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நம்மை அற்பமாக எண்ணக்கூடியது. மனமேட்டிமை உடைய ஆவி, எகிப்தியருடைய ஆவி. நாம் ஆவிக்குரிய எபிரேயர், ஆடு மாடுகளை மேய்க்கிறது நம்முடைய தொழில் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நாம் ஒரு கிறிஸ்தவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள் என்று சொன்னால், மற்றவர்கள் இந்த எகிப்தின் ஆவியை உடையவர்கள் நம்மை அற்பமாக எண்ணக்கூடும். எண்ணிக்கொண்டு அவர்கள் நினைத்தால் நினைத்து கொண்டு போகட்டும். யோசேப்பு அறிக்கையிட்டது போல, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாக இருக்கிறோம் என்று அறிக்கையிட்டானே, அப்படி நாமும் அறிக்கையிட வேண்டும். ஏனென்றால் நம்மை அற்பமாக எண்ணக்கூடிய இந்த எகிப்தின் ஆவி நம்மை பின்தொடரத்தான் செய்யும். நாம் இதற்காக கவலைப்படக்கூடாது. அடுத்து நெகேமியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள். அதனாலே அகந்தையாய் நடத்தினதினாலே அற்புதங்களை அடையாளங்களை செய்து உங்களுடைய ஜனங்களை விடுவித்தீர் என்று நெகேமியா சொல்லுகிறார். அவர்களை தொடர்ந்தவர்கள் ஆழங்களிலே போட்டுவிட்டீர். கடலின் நடுவாக உம்முடைய ஜனங்கள் கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டீர் என்று நெகேமியா 9:11 கூறுகிறது. இப்படி இவர்கள் அமிழ்ந்து போனார்கள் அல்லவா எகிப்தியர்கள், அதை நெகேமியாவும் சொல்லுகிறார். யாத்திரையாகமும் உபாகமும் போன்ற காரியங்களை பார்க்கும்போது, கடலிலே ஈயத்தை போல அமிழ்ந்து போனார்கள், கல்லை போல அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2 புறமும் மதிலாக நின்றது ஜலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நடுக்கடலிலே ஜலம் உறைந்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மதிலாக எப்படி நின்றுதான் அந்த ஜலம் அப்படியே உறைந்து பனிக்கட்டியாக போய்விட்டது தேவனுடைய நாசியின் சுவாசத்தினால.
அந்த பனிக்கட்டியின் நடுவிலே ஜனங்கள் நடந்து போனார்கள். எத்தனை ஜனங்கள் நடந்து போனார்கள்? புருஷர்கள் மாத்திரம் 6,00,000 பேராம். ஆடு மாடுகள், அவருடைய வண்டிகள், ஸ்திரீகள் எல்லாம் சேர்த்து எத்தனை லட்சம் பேர் நடந்து போகும்படியாக அந்த மதிலைப் போல தண்ணீர் நின்றது. இது எத்தனை பெரிய அற்புதம் என்பதை பார்க்கலாம். அடுத்து இந்த ஜனங்கள் எகிப்தியர் கடினமான மனத்தை உடையவர்கள். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன் என்று 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது. அப்படி கடினப்படுத்த வேண்டாம் என்றால் தேவன் எப்படிப்பட்டவர்? மகத்துவமானவர். அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்தில் அடித்த தேவர்கள் இவர்கள்தானே என்று பெலிஸ்தியர்கள் ஓலமிட்டதை நாம் பார்க்க முடிகிறது. இதிலே நமக்கு தெரியக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இவர்கள் இந்த எகிப்தியர் கடின குணம் உடையவர்கள், கடினமான இருதயத்தை உடையவர்கள். ஆனால் அந்த கடின குணம் ஏற்கனவே கடின குணம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது ஏன்? அப்பொழுதுதான் அவர்கள் எகிப்தியர் இஸ்ரவேலரை தண்டிப்பார்கள். அதன் காரணம் அந்த ஒரு முகாந்திரத்தை வைத்துக்கொண்டு எகிப்தியரை தண்டிக்க வேண்டும், நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தது. இப்பொழுதும் இந்த கடின குணம் உடைய ஜனங்கள் நமக்கு விரோதமாக வருவார்கள். எகிப்தியர் இல்லாவிட்டாலும் எகிப்தியருடைய ஆவி நமக்கு விரோதமாக பலவிதமான தொல்லைகளை நமக்கு கொடுக்கத்தான் செய்வார்கள். ஏன் கொடுப்பார்கள்? நம்மை பின்தொடர்ந்து வந்து நம்முடைய இருப்பிடத்திலே இருந்து கொண்டு நமக்கு ஓயாது தொல்லை கொடுக்க வேண்டும், அல்லது நம்மை விரட்ட வேண்டும், நம்மை மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ளே அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பின்தொடர்ந்து வந்தாலும் அவர்களை எல்லாம் தேவன் வாதிப்பார். சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்த்து போடுவார். மீண்டும் அவர்களை நாம் காணவே முடியாதபடிக்கு, இந்த ஆவிகள் மீண்டும் நம்மை தொல்லைப்படுத்தாதபடிக்கு நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தேவன் கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி தேவர்கள் பேரிலும் எகிப்தின் தேவர்கள் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த எகிப்து தேவர்களின் மேலே ஏன் நீதி செலுத்தினார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்ததுனால அந்த ஜனங்களுடைய விக்கிரகங்களை வழிபட ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு சூரியன், நைல் நதி, வண்டுகள், வெட்டுக்கிளிகள், பேன்கள், தவளைகள், காளை மாடு போன்ற எத்தனையோ ஜீவராசிகளை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரை போல வழிபட ஆரம்பித்தார்கள். தேவன் இந்த தேவர்களாகிய இவர்கள் மீதெல்லாம் நீதி செலுத்தினார். சூரியன் கருத்து போனது, நைல் நதி இரத்தமாக மாறியது, தவளைகள் வந்தது, வெட்டுக்கிளிகள் வந்தது, பேன்கள் வந்தது, கொப்பளங்கள் வந்தது, வாதை வந்தது, இருதயத்திலே வாதை உண்டானது. எல்லாம் வந்தும் அங்கே எகிப்தியர் தேவனே மெய்யானவர் என்று அறிந்து கொள்ளும்படியாகவும் இஸ்ரவேலர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி செய்தார். ஆனால் என்ன நடந்தது? இந்த எகிப்தியர் வராமல் போனாலும் இந்த எகிப்தின் ஆவி இவர்களை தொடர்ந்ததுனால எகிப்தியரெல்லாம் அமிழ்ந்து போனாலும் அந்நிய ஜாதியான சிலர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கலந்து வந்தார்கள். அவர்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களாக இருந்து அவர்கள் சீத்தியமிலே தங்கியிருந்த பொழுது முறுமுறுத்தார்கள். அங்கே இருந்த மோவாபியரோடு இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். அதனாலே தேவன் இஸ்ரவேலரை தண்டித்தார். அது மட்டுமல்ல, இந்த இச்சை உள்ள மற்ற ஜனங்கள் முறுமுறுத்ததினால எங்களுக்கு மாம்சம் வேண்டும் என்று அவர்கள் முறுமுறுத்ததினால தேவன் இஸ்ரவேலரை தண்டித்தார். இப்படி நம்மோடு கூட சில பொல்லாத மனிதர்கள் இருக்கக்கூடும்.
இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து நிற்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டார். தேவனே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக பல வாதைகளை எகிப்திலே கொடுத்திருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர்வில்லாமல் இருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? மோசே 40 நாட்கள் மேலே மலையின் மேலே இருந்ததும், எங்களை நடத்தி வந்த மோசேக்கு என்னென்ன சம்பவித்ததோ அறியோம். அதனாலே எங்களை முன்னின்று நடத்தும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்று சொல்லி அவர்கள் எகிப்திலே கண்ட அந்த உப்பூஸ் என்கின்ற அந்த மாடு, அதை தெய்வமாக எகிப்தியர் வழிபட்டார்கள் அல்லவா? அதை வழிபட்டார்கள். எகிப்தியர் அழிந்து போனாலும் அந்த ஆவிகள் பின்தொடர்ந்து வந்து இப்படி செய்தது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது புதிய ஏற்பாட்டு சபையிலே இருக்கிற நாம் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிறோம். இதற்கெல்லாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது இந்த பொல்லாத பிசாசுடைய வல்லமைகள் நம்மை விட்டு ஓடி போகும். அடுத்து ஏசாயா 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அம்மோனியர், எகிப்தியர், மோவாபியர், எபூசியர், பெருசியர், ஏத்தியர் என்ற இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை என்று எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூறுகிறது. இப்படி அவர்கள் இந்த ஜனங்களை விட்டு விலகி இருக்கவில்லை என்று சொல்றதுனால அங்கே என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அடிமைத்தனத்தை உண்டாக்கி, அடிமைத்தனம் உண்டானது. எந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற பொல்லாத ஜாதிகளோடு 7 ஜாதிகளையும் துரத்தி விடும்படியாக சொன்னார். ஜாதிகளோடு கலக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் ஜாதிகளோடு கலந்த இஸ்ரவேலர்களுக்கு எந்த ஜாதிகளோடு கலந்து இவர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்களோ அந்த ஜாதிகளே இவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஜாதிகளுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். ஒரு ஏத்தியர்களாக இருந்தால் ஏத்தியர்கள் இவர்களை அடிமைப்படுத்தினார்கள். கானானியராக இருந்தால் கானானியர் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தினார்கள். மோவாபியராக இருந்தால் மோவாபியர் அடிமைப்படுத்தினார்கள். இப்படி நாம் செய்யக்கூடாது. நம்மை எந்த பொல்லாத ஆவியும் அடிமைப்படுத்தி விடக்கூடாது. எந்த பொல்லாத மனிதருக்கோ, உலகத்துக்கோ, மாம்சத்துக்கோ, பிசாசின் கட்டுகளுக்கோ அடிமைப்படக்கூடாது. தேவனுடைய அன்புக்கு மாத்திரமே கட்டுப்பட்டவர்களாக இருந்தால் நமக்கு இந்த எகிப்தியருடைய ஆவிகள் நமக்கு விரோதமாக கிரியை செய்யாது. அடுத்து பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்கள் என்று ஏசாயா 30ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். எப்படி என்று சொன்னால், தேவனை நம்பாமல், தேவனுடைய வல்லமையை நம்பாமல், பார்வனுடைய பலத்தினாலே விளக்கவும், எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களாகிய முரட்டாட்டமான புத்திரருக்கு ஐயோ என்று சொல்கிறார். பார்வனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும், எகிப்தினுடைய நிழலுக்கு உங்களுக்கு லட்சியாகவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவுகிற இந்த ஜனத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்கப்படுவார்கள். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாக இருக்கும். அதனாலே சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக அவர் கூறுவதாக சொல்கிறார். ஏனென்றால் எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தாமே. அவருடைய குதிரைகள் ஆவிகள் அல்ல, மாம்சம்தானே. அதனாலே என்ன செய்ய வேண்டும்? எகிப்தை நம்ப வேண்டாம். எகிப்தின் ஆவிகளை நம்பக்கூடாது. தேவனை மாத்திரமே சார்ந்து இருக்க வேண்டும். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த துணை வேண்டும் என்றால் தேவனுடைய துணை மாத்திரம் இருக்க வேண்டும். தேவனை அல்லாமல் இந்த உலகத்தையோ, மற்றவர்களையோ, நண்பர்களையோ, உறவினர்களையோ நாம் நம்பும் பொழுது அது ஒரு எகிப்தின் ஆவியாக இருக்கும். இந்த எகிப்தின் ஆவி நான் செய்து விடுகிறேன், நான் இது செய்கிறேன், அது செய்கிறேன் என்று அவர்கள் ஒன்றுமே செய்ய மாட்டார். தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார். அவர் இந்த வேதத்திலே
எத்தனையோ ஆசீர்வாதங்கள், எத்தனையோ வாக்குத்தத்தங்கள். நான் இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், பயப்படாதே, எதை வேண்டுமானாலும் என்னிடத்துல கேள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆனால் நமக்கு பொறுமை இல்ல, விசுவாசம் இல்ல, தேவன் மேலே ஒரு அன்பு முழுமையாக இல்ல. அதனாலேயே நாம் அவசரப்பட்டு மற்றவர்களை நம்பி அவர்கள் பின்னாலே போகிறோம். ஆனால் தேவன் அதற்காக துக்கப்படுவார். மற்றவருடைய உதவி எல்லாம் வீணானதுதான். ஆகவே இந்த பின்தொடர்ந்து வருகிறதான இந்த எகிப்திய ஆவி மற்றவர்களை சார்ந்து கொள்ளும்படியாக செய்யும். மற்றவர்களை உதவி கேட்கும்படியாக நம்மை நடத்தும். ஆனால் நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த உலகத்திலே நாம் யாரையும் நம்பக்கூடாது, நம்பவே கூடாது. தேவனை தவிர மற்ற எல்லா சகாயமும் வீண். அதெல்லாம் எகிப்தியருடைய சகாயம் போல இருக்கும். ஏனென்றால் இந்த எகிப்தியர் எப்படி அமிழ்ந்து போனார்களோ, அவர்கள் நிலையில்லாதவர்கள், நிலையில்லாத மனது உடையவர்கள். எகிப்து என்பது ஒரு நாணல் கோல் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாணல் கோல் என்பது முறிந்து போகும். அதுபோல நமக்கு உதவி செய்கிறவர்களும் நிலையில்லாத மனிதர்கள். அவர்கள் இன்றைக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் நாளைக்கு அவர்களுக்குள்ளே சில பொறாமை ஏற்பட்டுவிடும், அல்லது யாராவது நமக்கு விரோதமாக சொல்லிக் கொடுத்து விடுவார்கள். அவனுக்கு ஏன் உதவி செய்கிறாய் என்று சொன்னால், அதோடு அவர்கள் ஏதாவது ஒரு சாக்கு போக்கை சொல்லி நம்மை தவிர்த்து விடுவார்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நமக்கு உதவி செய்யும்படியாகவே அவர் நமக்காக காத்திருக்கிறவராக இருக்கிறார். அடுத்து கர்த்தர் நமக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணி, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் எத்தனையோ வியாதிகள் உண்டு. ஆனால் இந்த வியாதிகளை உனக்கு வரப்பண்ணேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே வசனத்திலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் வரப்பண்ணேன். அப்படியானால் இதுதான் அதற்கு முக்கியமான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களிலே ஒன்றையும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். நம்மை பகைக்கிறவர்கள் யார் என்று சொன்னால், தேவனை பகைக்கிறவர்கள் நம்மை பகைப்பார்கள். தேவனை யார் பகைப்பார்கள்? உலக மக்கள், உலகத்தை நம்புகிறவர்கள், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், விக்கிரகங்களை நம்புகிறவர்கள். இப்படி தேவனை பகைக்கிறவர்கள் எல்லாம் நம்மை பகைக்கிறார்கள். அப்படியானால் மற்ற மனிதர்கள் மேலே வரப்பண்ணுவார், நம் மேலே இந்த வியாதிகள் ஒன்றையும் வரப்பண்ண மாட்டார். இதற்கு நாம் செய்ய வேண்டியது அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், நியமங்களை கை கொள்ள வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். இதுதான், வேறு ஒன்றும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அடுத்தது எகிப்தியருடைய வியாதிகள் பல உண்டு. அதிலே சில வியாதிகளை பற்றி பார்க்கும் பொழுது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளபடி, புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகைப்பினாலும் இந்த எகிப்தியரை பாதித்தது போல எகிப்தியருடைய எரிபந்தமான பருக்கள், மூலவியாதி, சொறியினாலும் சிறங்கினாலும் கர்த்தர் நம்மை பாதிக்க காரணம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளாமல் அவருக்கு பயந்து உண்மையும் உத்தமமாய் நடக்காமல் போனால் எகிப்தியருக்கு வரப்படின வியாதிகளில் நமக்கும் வரப்பண்ணுவார். வரப்பண்ணேன் என்று சொல்வதற்கு அவர் சொன்ன காரியங்கள், என் கட்டளைகளையும் நியமங்களையும் காத்து நடக்க வேண்டும் என்பதுதான்.
அப்படி நடக்காமல் போனால் அந்த உடன்படிக்கையை நாம் மீறி நடக்கும் பொழுது நமக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு வர பண்ணுவேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த வித்தியாசம் இல்லாமல் போகும். நாமும் எகிப்தியரை போல ஆகிவிடுவோம். அதனால தான் இந்த எகிப்து என்று சொல்கிற இந்த பாவ வீட்டினுடைய ஆவிகள் எகிப்தியரெல்லாம் அந்த செங்கடலிலே அமிழ்ந்து போனாலும் அவர்களிடத்திலே கிரியை செய்து கொண்டிருந்ததான பிசாசுடைய ஆவி நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அது என்ன செய்யும்? நாம் எகிப்தியரை போல நம்மை மாற்றும். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விட்டு நம்மை பிரித்து விடும். நாம் விக்கிரக ஆராதனை செய்வோம், கன்றுக்குட்டியை வணங்குவோம். இப்படி பல எகிப்தியருடைய காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது எகிப்தியருக்கும் நமக்கும் வேறுபாடு இல்லாமல் போகும். இப்படி கர்த்தர் இஸ்ரவேல் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியருடைய மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்று யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கலாம். மறுநாளிலே கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. காரணம், தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரானால் அவர் கொடுத்தால் கொடுத்ததுதான். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் நாம் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரராக இருந்தால் அது நமக்கு தங்கும். ஆனால் ஆசீர்வாதத்திற்கு காரணமான தேவனையோ தேவனுடைய கற்பனைகளையோ கட்டளைகளையோ கை கொள்ளாமல் போனால் தேவன் எடுக்க மாட்டார். அந்த ஆசீர்வாதமே விலகி போய்விடும். இந்த கானான் தேசத்திலே போய் அங்கே இருக்கிற ஜனங்களோடு கலந்து விட வேண்டாம். அவர்கள் செய்த பாவங்களை நீ செய்ய வேண்டாம். அவர்கள் செய்த பாவங்களின் நிமித்தமாகத்தான் அவர்களை துரத்தினேன். நீயும் அப்படிப்பட்ட பாவங்களை செய்து புறத்துண்டு போகாதபடிக்கு நீ கவனமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் எவ்வளவோ தேவன் சொன்னாலும் ஜனங்கள் கேட்கவில்லை. அந்த ஜனங்களோடு சேர்ந்து அவர்கள் செய்த பாவங்கள் தேவனையும் இஸ்ரேல் ஜனங்களையும் பிரித்ததுனால எகிப்தியர் அல்லது கானானியருக்கும் இஸ்ரேலர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிற்று. இந்த உலகத்து மக்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கிறதுனால தான் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். வியாதிகளை வரப்பண்ணாமல் காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் என்கின்ற அந்த விருட்சத்திலே இருந்து நாம் வெட்டப்பட்டு விட்டால் நம்முடைய தொடர்பு தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டு போகுமானால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை விட்டு ஈடுபட்டு போகும். பிசாசு இதைத்தான் செய்வான். தேவனுக்கும் நமக்கு இடையிலே பிரிவினை உண்டாக்கி உலகத்திற்கும் உலகத்தின் மனுஷர்களுக்கும் பாவங்களுக்கும் நம்மை அடிமையாக்கி அதிலே போய் நாம் இணையும் பொழுது தேவனை விட்டு பிரிய வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் தேவன் பரிசுத்தமானவர். அசுத்தமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்மை விட்டு அவர் விலகி விடுவார். சவுலை விட்டு கூட தேவனுடைய ஆவி விலகி போனார். அப்பொழுது கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலக்கம் அடையும்படி செய்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி எகிப்திலே ஒரு பெரிய கூக்குரல் உண்டானது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைக்கவில்லை என்று யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூறுகிறது. இந்த பெரிய கூக்குரலுக்கு காரணம் தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் தேவன் ஒரு ராத்திரியில சங்கரித்தார். அதனாலே சாவில்லாத வீடும் இல்லை, கூக்குரல் இல்லாத வீடும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எப்படியானாலும் ஒரு வீட்டில் ஒரு தலைச்சன் பிள்ளை இருக்கத்தான் செய்யும். குழந்தையாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், எப்படியாவது ஒருவர் இருப்பார்.
அந்த தலைச்சன்களை எல்லாம் தலையீறுகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் தேவன் சங்கரித்தார். அடுத்து முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது என்று யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் இஸ்ரவேலருக்கு பின்னாக இறங்கி நடந்தார். அந்த அக்கினி ஸ்தம்பம் அப்படி நடக்கும் பொழுது மேகஸ்தம்பமும் பின்னாலே வந்துவிட்டது. அப்பொழுது என்ன ஆனது? எகிப்தியருடைய சேனையும் இஸ்ரவேலருடைய சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவைகளுக்கு நடுவிலே இந்த அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் வந்தது. எகிப்தியருக்கு அந்த மேகம் அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று என்று யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நாம் வாசிக்க முடிகிறது. இப்படி தேவன் நமக்கும் இந்த உலகத்து மக்களுக்கும், நமக்கும் எகிப்தியருக்கும், நமக்கும் கானானின் 7 ஜாதிகளுக்கும் வித்தியாசத்தை உண்டு வர பண்ணி அவர்களை விட்டு நம்மை பிரிப்பார். இந்த வேறுபாட்டின் ஜீவியம்தான் ரட்சிப்பினுடைய முதல் ஒரு படியாக இருக்கிறது. 7 படிகளிலே வேறுபாட்டின் ஜீவியம் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மற்ற மனிதர்களை விட்டு அவருடைய செயல்கள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய பாவங்கள் இதையெல்லாம் விட்டு விலகி இருக்கும்பொழுதுதான் உண்மையிலேயே இந்த எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை நாம் அனுபவிக்க முடியும். செத்து கிடக்கிற எகிப்தியர்கள் எழுந்து மீண்டும் வர முடியாது. ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளை செய்யும் பொழுது, தேவனை விட்டு விலகும் பொழுது நாம் இதற்கெல்லாம் இந்த ஆவிகள் எல்லாம் நம்மை தொடர்ந்து வரும். அதாவது எகிப்தியர் இறந்து போனாலும் எகிப்தியரிடத்திலே கிரியை செய்ததான பிசாசினுடைய ஆவிகள் நம்மை தொடர்ந்து வரும். இதுதான் இந்த செய்தியிலே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் எகிப்தியரிடத்திலே எந்தெந்த சுபாவங்கள் இருந்தது என்று தியானித்தோம். இந்த சுபாவங்களுக்கு அடிப்படையான காரணம் எகிப்தியர் மாத்திரமல்ல, எகிப்தியருடைய ஜென்ம சுபாவங்கள். இந்த ஜென்ம சுபாவங்களை பிசாசு அவளுக்கு கொடுத்து வைத்திருந்தது. ஏசபேலின் ஆவி என்று சொன்னால் ஏசபேலுக்கு ஒரு ஆவி உண்டு. ஆனால் ஏசபேலிடத்தில் கிரியை செய்த ஆவிதான் ஏசபேலின் ஆவி. அது இன்றைக்கும் கிரியை செய்கிறது, சபைகளிலே கிரியை செய்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல இந்த ஏசபேலின் ஆவியை பற்றிய செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிலிஸ்திய ஆவிகள், அமலேக்கின் ஆவி, அமலேக்கியர் எல்லாம் அழிந்து போனாலும் அமலேக்கிடத்தில் கிரியை செய்ததான அந்த பிசாசுடைய ஆவி இன்றைக்கு சபைகளிலே கிரியை செய்யத்தான் செய்கிறது. எனவே செத்துப்போன இந்த எகிப்தியர் மீண்டும் நமக்குள்ளே எழும்பி வராதபடிக்கு செய்ய வேண்டுமானால் நாம் தேவனுடைய கட்டளைகளை, நியமங்களை காத்து நடக்கும்போதுதான் நமக்கு வித்தியாசத்தை கொண்டு வர பண்ணுவார், வியாதிகளை வராமல் தடுப்பார். இப்படி தேவன் செய்யும்படியாக தேவனுடைய கிருபையுள்ள கரங்களில் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். எகிப்திற்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணாமல் எகிப்திற்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டு வரப்படின தேவன் நீர். இப்பொழுதும் ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கணுமே, எங்களை வழி நடத்தணுமே, உடைய வருகையில நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யணுமே. உடைய கரத்தில் எங்களை தருகிறேன், பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.